ஒரு பேச்சுக்கு எப்பா நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு உனக்கு என்னப்பா வேணும்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டே வரும். அந்த லிஸ்ட்டில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த லிஸ்ட்டை நான் எடுத்துப்பேன். அதுபடி ரெடிமேடாக கிடைக்கிறக்கூடிய இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்து சிம்பிளாக முடிச்சாச்சு. அப்புறம் ஒரு ரொட்டி, அதுக்கு மேலே வந்து கடலைக்கறி ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஆளை அனுப்பிச்சி விட்ட பிறகு தான் அடுத்தால சாப்பாடு செய்ய ஆரம்பித்தேன். மீன்ஸ் சோறு செய்ய ஆரம்பித்தேன். தக்காளி சோறு தான் பொங்கணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கலாமான்னு சொல்லி மசாலா ரெடி பண்ணி போட்டதுனால அதை வந்து மசாலா சோறுன்னு பேர் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பீஃப் கறி வச்சுருக்கேன். குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. மசாலா சோறு உண்மையிலே மசாலா சோறு மாதிரி நல்ல ஒரு வாசனையோட வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வெயில் ரொம்ப இருக்கிறதுனால வாட்டர்மெலன் ஒரு பீஸ் வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து கட் பண்ணி ஜூஸ் போட்டாச்சு. பசங்க வந்து அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. எனக்கு கட் பண்ணுற அளவுக்குலாம் அந்த டைமிங் இல்லாததுனால அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி ஜூஸ் போட்டு பாட்டிலில் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவங்களே குடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளையும் நம்ம கை விட்டுறக்கூடாது. நம்மளை விட சிறப்பாக யாரும் பார்க்க முடியாது, பார்த்துக்கணும்.